வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமருடைய புஸ்தகம், அதனுடைய 8வது அதிகாரம், அந்த 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம், அதனுடைய 28வது வசனம். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலனும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இல்லையா? ஒரு அருமையான ஒரு வசனம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படிங்கிறார். எல்லா விஷயமும் நமக்கு என்னவா இருக்குமா? நன்மையாக இருக்கும். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அந்த வசனத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஒரு கண்டிஷனை சேர்த்து கொடுப்பார். இதை பண்ணுனா நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவார்? அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என் தேவன் சும்மா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது இல்லை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, சகலவிதமான ஆசீர்வாதத்தோடு சகலவிதமான நன்மையினாலும் தேவன் நம்மை நிரப்ப, அவர் நடத்த, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எப்போது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. எப்போது? தேவன் எப்படி சொல்றாரு? அவருடைய தீர்மானத்தின்படியும் தேவனுடைய அன்பு. ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. ஒன்று தீர்மானம். தீர்மானம்னு என்னது? ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அது யாருடைய நோக்கமா இருக்கணும்? தேவனுடைய நோக்கமா இருக்கணும். அப்ப தேவனுடைய நோக்கமும் நம்முடைய அன்பு யார் மேல இருக்கணும்? தேவன் மேல நம்முடைய அன்பு இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா ஒரு வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் என்ன? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைக்கு எதுவாக நடக்கும். சந்தோஷம். கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட முடியாது இல்லையா? ரெண்டு விஷயத்தை நீங்க பண்ணுனீங்கன்னா, முதல் விஷயம் தேவனுடைய தீர்மானம். அப்போ ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருவாரு. என்ன கொடுக்குறாரு? என்னோட தீர்மானமும் உன்னுடைய தேவ அன்பும் சேர்ந்துச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்ன செய்யும்? நன்மையாக நடக்கும் அப்படின்ட்டு. வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட முடியும்? குறைந்தபட்சம் 2 பேர் சேர்ந்தால் தான் ஒரு அக்ரிமெண்ட்டை போட முடியும் இல்லையா? அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவார்? ஒரு ஆஃபர் வைப்பார். இதை பண்ணுனீங்கன்னா நான் இதை தருவேன் அப்படி வைக்கிறார் இல்லையா? இந்த வீடுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் இல்லையா? இப்போ நான் ஒரு நிபந்தனையை வச்சுட்டேன். அதை ஒரு ஆள் அக்செப்ட் பண்ணிட்டா, ஏற்றுக்கிட்டா தான் அந்த இடத்துல என்ன உருவாகும்? ஒரு அக்ரிமெண்ட் உருவாகும் இல்லையா? ஒரு ஒப்பந்தம் உருவாகும். ஒருவேளை நான் வைத்த வேலையை நீங்க ஏற்றுக்கலை அப்படின்னா அங்கே ஏதாவது ஒப்பந்தம் வருமா? வராது. அப்ப தேவன் இந்த இடத்துல ஒரு ஒப்பந்தத்திற்கு, ஒரு உடன்படிக்கைக்கு உங்களை அழைக்கிறார். அவர் சொல்லிட்டார், இதை பண்ணுனா நான் இதை தருவேன் அப்படின்ட்டாரு. இப்போ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனம் தான் தேவை. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, தேவன் இதை அறிவிச்சிட்டாரு அதனால அது எனக்கு கிடைக்கும். அப்படி இல்லை. அதை யார் ஏற்றுக்கிட்டு செயல்படுத்துறீங்களோ அவர்களுக்கும் தேவனுக்கும் தான் என்ன இருக்கு? ஒப்பந்தம் இருக்கு. இப்போ தேவன் சொல்லிட்ட உடனே உங்களுடைய வாழ்க்கையில் அது நடந்துருமான்னு கேட்டால் நடந்துராது. அதை நீங்கள் போய் என்ன பண்ணணும்? அதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா, 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடுனா 50 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அந்த வீடு எனக்கு இல்லையா? அப்ப தேவன் சார்பில் அவர் சொல்லுவது என்ன? எல்லாவற்றையும் நன்மையாக உனக்கு செய்வேன். ஆனா எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். எப்போது? அது என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய பர்பஸுக்கு, என்னுடைய நோக்கத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா, நீங்க அழைக்கப்பட்டீங்கன்னா, அதே மாதிரி உங்களுடைய அன்பை நீங்கள் தேவ சமூகத்தில் செலுத்தினீங்கன்னா, இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன நடக்கும்? தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாருங்க, எதையுமே தேவன் கொடுக்கல வாங்க அப்படின்னு சொன்னார்னா அது ஒரு ஒப்பந்தம் ஆயிராது. ஒரு ஒப்பந்தத்தில் எதுவுமே கிடைக்காது அப்படின்னா அது ஒப்பந்தமே இல்லை, அங்கீகரிக்கப்படாது இல்லையா? இந்த வீடு நான் உங்களுக்கு சும்மா கொடுக்குறேன்னா அது எப்படி வந்துடுது? அன்பினால, இரக்கத்தினால கொடுக்க முடியும் இல்லையா? இஷ்டதானமாக எழுதி கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? கிரயம் செய்து தான் ஆகணும். ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணி ஆகணும்? கிரயமாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அது என்னவாகும்? ஒப்பந்தமாகும். உடன்படிக்கைக்கும் அதே ஒரு கூறு தான். என்ன? அப்படி தேவன் கொடுக்க தயாராக இருக்கிறார், ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னது? ஒப்புக்கொள்ளணும். நான் இதை பண்றேன், நான் தயாராக வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஒரு பத்திரிக்கையில் நான் ஒரு செய்தி போடுறேன், என்னுடைய பொருள் இப்படி தொலைஞ்சு போச்சு, அதை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். இப்போ யாரெல்லாம் இதை வாசிப்பாங்க? எல்லாரும் வாசித்தீங்க இல்லையா? ஆனால் எல்லாரும் 10 லட்சத்தை பெற்றுக்கொள்வீர்களா? இல்லை. யார் அதை பெற்றுக்கொள்வோம்? அதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு தேடுதல், அந்த பொக்கிஷத்தை எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் இல்லையா? இப்போ வேத வசனம் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுது.
எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்க, எல்லாரும் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனால் யாரும் அதை அனுபவிக்க போறதில்லை. காரணம் என்ன? அவருடைய செயல்பாடுகளுக்கும் அந்த வசனத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ நீங்க செயல்பாடுகளை பொறுத்து தான் உங்களுடைய உடன்படிக்கையானது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவன் எத்தனை பேரும் நீங்க உடன்படிக்கை பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் தேவனுடைய நோக்கத்திற்காக ஓடுறீங்க? தேவன் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு இல்லையா? அந்த அறிவிப்புக்காக எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க, மெனக்கிடுறீங்க, நேரம் செலவிடுறீங்க? அப்படின்னா உங்களுக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு உடன்படிக்கை இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? வேதத்தில் வசனம் இருக்கு. ஆமா இருக்கு. உங்களிடத்தில் செயல்பாடு இல்லைன்னா இந்த வேதத்துக்கும் உங்களுக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. சபையில் வருவது என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அல்ல, தேவ வார்த்தையின்படி நடப்பது தான் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆஃபரை கொடுத்த உடனே ஒரு கடையில் ஒரு 10 துணி வாங்கினா 20 துணி ஃப்ரீ இல்லையா? போட்டாச்சு, சந்தோஷம். எல்லாரும் வந்துட்டீங்க. வந்துட்டா துணி உங்களுக்கு கிடைச்சிருமா இல்லையா? அதுக்கான செயல்பாடு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் துணி கொடுக்க மாட்டோம். 10 துணியை வாங்கினா எக்ஸ்ட்ரா 10 துணி கொடுப்போம் இல்லையா? அப்ப அங்க செயல்பாடுன்னு ஒன்று இருக்கு. யாரு செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? தேவ சமூகத்தில் உடன்படிக்கையினூடாக தேவனோடு இணைக்கப்பட முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சும்மாவே உட்கார்ந்திருப்பேன், சபைக்கு வருவேன், உட்காருவேன், கேட்பேன், செயல்பட மாட்டேன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? செயல்பட ஆரம்பிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற போது அந்த மனிதனை ஒரு பைத்தியக்காரன் ஆக்கிடுவார். எப்படி ஆக்குவார்? பைத்தியக்காரன் மாதிரி ஆக்கிடுவார். எதுக்கு அதை பண்ணுறோன்னே தெரியாது, ஆனால் அதை பண்ண சொல்லுவார், பண்ண வைப்பார். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம பண்ணுறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார் இல்லையா? திடீர்னு சொன்னார் ஆபிரகாம், புறப்பட்டு போ. எங்கே போகணும்? போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எதுக்கு போனோம்? போ, அவ்வளோதான். போனாதான் ஆசீர்வாதம். தேவன் என்ன சொல்லுவாரு? திடீர்னு போய் பேழையை கட்டு. எதுக்கு கட்டணும்? நீ பேழையை கட்டு. அவன் பேழையை கட்டுகிறான். தேவன் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அதை செயல்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நம்ம வாழ்க்கையிலும் தேவன் நிறைய விஷயத்தை சொல்றாரு, நம்ம செயல்படுத்துறதே இல்லை. கேட்டா என்ன சொல்றது? தேவன் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லையே. ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்கள் மாற நீங்கள் என்ன பிரயாசப்பட்டீர்கள்ங்கிறது தான் கேள்வி இல்லையா? தேவ சமூகத்தில் நிறைய பேர் போய் உடன்படிக்கையை உலக மக்களோடு செய்து கொள்கிறோம். யாரோட பண்றோம்? உலக மக்களோடு செய்து கொள்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கும் நிறைய நபர்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும், ஒரு உடன்படிக்கை இருக்கும். உங்க 2 பேருக்குள்ளாடி இல்லையா? அது அன்பினால் இருக்கும், இல்லை பொருள் மாற்றத்தினால் இருக்கும், இல்லைன்னா தொலைபேசி வாயிலாக இருக்கும், பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இருக்கிறது தேவ சமூகத்தில். ஆனா இந்த உலகத்தோடு ஒரு ஒட்டுணியா வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது அது கூடாத காரியம் பைபிள் சொல்லுது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, உலகத்தையும் ஒரு கையில பிடிச்சிட்டு தேவனையும் ஒரு கையில பிடிச்சிட்டு அப்படியே பரலோகம் போயிடலான்னு நம்புறேன். அப்படி போயிட முடியுமா? முடியாது. 2 பேரையும் கையில பிடிச்சி யாராவது ஒரு ஆளை விட்டு தான் ஆகணும். அப்ப இந்த உலகத்தை நீங்கள் விட ஆரம்பித்தீங்கன்னா எதை விடுவீங்க? இவ்வுலக இச்சையை விடுவீங்க, இவ்வுலக பாவத்தை விடுவீங்க, இவ்வுலகத்திற்கு நேரம் செலவிடுவதை விட்டுட்டு எந்த பக்கமா போவீங்க? தேவன் சமூகத்தில் போவீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா? நேரம் இல்லைன்னு ஏதாவது சொல்றீங்களா? அப்படிதான் இருக்கா? கலெக்டர் உத்தியம் பார்க்குறீங்களா? கலெக்டருக்கே நேரம் இருக்கு இல்லையா? நேரம் நினைச்சா எல்லாருக்கும் இருக்கு, உருவாக்க முடியும் இல்லையா? சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் ஏற்படுத்துறது மாதிரி ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்திட முடியும். உணவு இல்லைன்னா செத்துருவேன்னு தெரிகிற மாதிரி ஜெபம் இல்லைன்னா செத்துருவேன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? ஜெபிக்க முடியும். ஜெபம் இல்லைன்னா செத்துருவோமா? ஆமா செத்துருவோம். ஆத்மா என்ன ஆயிரும்? அது செத்து போயிடும். அப்படின்னா நம்ம என்ன தெரியணும்? நான் ஜெபிக்கலனா என் ஆத்மா செத்து போயிடும். இந்த மாமிசம் என்றோ ஒரு நாள் சாக போகிறது, ஆனா ஆத்மா அப்படி இல்லை. இவர்கள் உயிரோடு செத்தவர்கள். யாரை பத்தி சொல்றாரு? தேவனோடு எந்த உறவும் இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க? இந்த சரீரம் ஆளுது, ஆனா நீங்க உயிரோடு செத்தவர்களாக இருக்கிறீங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். எப்படி சொல்றாரு பாருங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. உள்ள எல்லாம் நாற்றமா இருக்கு. தேவனுக்கு உகந்தது ஒண்ணுமே இல்லை. அங்க தேவன் வந்தாலும் என்னதான் பண்ணுவாரு? சாட்டை எடுத்து 2 அடிச்சு வெளியே போனான்னு சொல்லுவார் இல்லையா? ஏன்னா நீங்க கள்ளர் குகையாக தேவ சமூகத்தை மாற்றி விட்டீர்கள். அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் முதலாவது இந்த நடிப்பெல்லாம் விட்டுறணும். நான் சபைக்கு போறேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சா, செயல்பாடில் மாற்றம் வந்துச்சா, தேவனுக்காக எதையாவது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் தேவனுக்கும் உங்களுக்குமான உடன்படிக்கை. இந்த உலகத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு நீங்க தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியாது? எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய உடன்படிக்கை என்பது தேவனோடு மட்டும்தான் இருக்கணும். பாருங்களேன், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வெளிநாட்டிலிருந்து இத்தனை கிராம் தங்கத்தை கடத்தி கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிடுறேன். நானும் நீங்களும் ஒரு ஒப்பந்தம் போட்டுறோம். நீங்க வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க,
வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிட்டு தங்கத்தை வாங்கிட்டு வந்துடுறீங்க. வாங்கும்போது உங்களை போலீஸ் கைது பண்ணிடுது. போய் சொல்ல முடியுமா, சார் நானும் அவரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் சார், அவர் என்ன சொன்னார், இத்தனை பவுனை கொண்டு வந்தேன்னா நான் உனக்கு இவ்வளோ தருவேன்னு சொன்னார், அதனால தான் சார் இதை போட்டோம், அக்ரிமெண்ட் படி தான் நான் செயல்பட்டிருக்கிறேன், என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. எல்லா ஒப்பந்தமும் அது சட்ட ரீதியானதாகாது. இந்த உலகத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய திருட்டும் பாவமும் மோசமும் என்ன செய்யாது, அது தேவனுக்கு உகந்ததாகாது. அப்ப தேவனுடைய பார்வையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒப்பந்தமும் சரியானதான் நீங்க பார்க்கணும். நீங்கள் ஒரு மனிதரோடு பேசக்கூடிய வார்த்தை அது தேவனுடைய பார்வையில் சரியானதான்னு பார்க்கணும். நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது தேவனுடைய பார்வையில் சரிதானான்னு பார்க்கணும். அப்படிதானே இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள். இப்ப சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. உலக மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க, ஆதாளும் ஏவாளும் இருக்கிறாங்க. சாத்தான் என்ன சொல்லிச்சு, இதை சாப்பிடுகிற போது நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள், சந்தோஷம் இல்லையா? ஆனால் அவர்கள் தேவர்களை போல ஆறார்களா? இப்போ இவங்க போய் என்ன சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சிக்கல் என்னன்னா, மனைவிட்ட சொல்றாப்புல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், உங்களை தேனிலவுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் இல்லையா? தேனிலவுக்கு கூட்டிட்டு போவேன் அக்ரிமெண்ட் இல்லையா? ஏதோ ஒன்று கண்டக்டர் இருக்காருல்ல, இங்கே காசு கொடுக்குறீங்க வாங்குறீங்க, அது ஒரு அக்ரிமெண்ட் இல்லையா? அவர் அதை கொடுத்தாரு, நான் இதை வாங்கினேங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். அதே மாதிரி இவர் திருமணத்தின் போது சொல்றாரு, நான் தேனிலவுக்கு அழைச்சிட்டு போய் எங்க 3க்கு எப்படி போக முடியும், ராக்கெட்ல தான் போக முடியும். அப்போ இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு, இவர் 3 கூட்டு போகிற மாதிரி இல்லை. பொன்னாடி போய் வழக்கு போட முடியுமா? என்ன இவர் ஏமாத்திட்டாரு, 3 கூட்டு போறேன்னாரு, இப்போ வரைக்கும் ராக்கெட் புக் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்? செல்லுபடி ஆகாத ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் மாறி மாறி பேசிக்கொண்டு சிரிச்சுக்க தான் முடியும் இல்லையா? நான் இப்போ கண்ணை மூடி மந்திரம் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், ஒரு 50 கோடியை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அதை நம்பி என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறேன் இல்லையா? வந்து கொடுத்துட்டீங்க, நான் கொடுக்கல. அப்போ சட்டம் என்ன சொல்லணும் தெரியுமா? ஒரு பைத்தியக்காரன் எவனோ ஒருத்தன் 50 லட்ச ரூபா மேஜிக்கில் கொடுப்பேன்னு சொன்னா அதை நம்பி 10 லட்சம் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியாது, ஆக்ஷனு எடுக்க முடியாது. அதான் சொல்றேன், இந்த உலகத்தை நம்பி சாத்தானை நம்பி நீங்கள் சில விஷயம் செய்றீங்க இல்லையா, இதனால ஏதேனும் பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் எதுவும் இல்லை. தேவ சமூகத்தில் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அது என்ன இல்லை, நிலை நிற்பதில்லை. காரணம் என்ன, தேவன் சொல்லி நீங்க அதை செய்யல, சாத்தான் தான் என்ன வஞ்சித்தான், தேவன் விடல, அவனுக்கு என்ன பண்ணாரு, தண்டனையை கொடுத்தார். காரணம் என்ன, சாத்தான் சொன்ன ஒப்பந்தம் முக்கியமா அல்லது நான் உன்னோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை முக்கியமான்னு தான் தேவன் கேட்பார். இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்துல தேவன் உடன்படிக்கை பண்ண விரும்புறாரு, உலகமும் உடன்படிக்கை பண்ண விரும்புது. ஆனா நான் யாரோடு உடன்படிக்கை போட்டுட்டு இருக்கேன், உலகத்தோடு பாவம் செய்வது உலகத்தோடு போடக்கூடிய உடன்படிக்கை, உலகத்தை இச்சித்து நாடுவது இந்த உலகத்தோடு போடப்படக்கூடிய உடன்படிக்கை. இந்த உலகம் எனக்கு மொழிபெயர்த்து வழங்கிச்சு இயேசு ஜீசஸ்னு, நான் அந்த பேரை தான் சொல்லுவேன், உலகத்தோடு போடக்கூடிய உடன்படிக்கை. தேவனோடு போடக்கூடிய உடன்படிக்கை நான் தேவன் எதை சொல்லுகிறார், தேவன் என்னை என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறது தான். இப்போ 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஒன்று, தேவனுடைய தீர்மானம் என்ன, என்னுடைய அன்பு யாரிடத்தில் இருக்கிறது. இந்த 2ஐயும் வைத்து தான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஓசியாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாவா ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது யாவா ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சேர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் யாவை விட்டு விலகி சோரம் போயிட்டு என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஓசியா என்பவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ போய் ஒரு விபச்சாரியை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறார். அவனுக்கு அந்த இடத்துல நீங்க பாருங்களேன், 1வது வசனத்தை தான் அவன் அழைக்கிறார், வான்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் என்ன சொல்றாருன்னா, நீ போய் ஒரு விபச்சாரியை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறார். ஓசியா ஏன் எதுக்குன்னு கேட்கல, ஏன் எதுக்குன்னு கேட்கல. தேவன் என்ன சொல்லிட்டாரு, போய் விபச்சாரியை திருமணம் செய்து கொள், வேற வழி இல்லை, போய் திருமணம் பண்ணுவோம். திருமணம் பண்ணிட்டாப்ல. திருமணம் பண்ண போது இது யாருடைய தீர்மானம் அல்ல, ஓசியாவின் தீர்மானம் அல்ல, தேவன் சொல்றாரு நீ போய் ஒரு விபச்சாரியை திருமணம் செய்து கொள். திருமணம் செய்தாச்சு. அடுத்தது திருமணத்தினூடாக 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இல்லையா? அதனுடைய 3வது வசனமும் 4வது வசனம் வாசிங்க. அவன் போய் திப்லாயின் குமாரத்தி ஆகிய கோமரை சேர்ந்து கொண்டான், அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது யாவா அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். பாருங்க, இவன் கல்யாணம் பண்றது யாருடைய தீர்மானம், தேவனுடைய தீர்மானம். பிள்ளைய பத்தாச்சு, பேர் வைக்க விட மாட்டேங்கிறார். என்ன சொல்றாரு, நான் தான் பேர் வைப்பேங்கிறார், நான் தான் பேர் வைப்பேங்கிறார். பேர் என்னன்னு வச்சாரு, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு இல்லையா?
இஸ்ரேல்னு பேர் வச்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. நான் ஏன் இவனுக்கு இஸ்ரேல்னு பேர் வச்சிருக்கேன்னா, நான் என்ன பண்ண போறேன், யெகூவுடைய பாவத்திற்காக நான் பழி வாங்க போறேன். உமக்கு யெகூவுக்கு பழி வாங்கணும்னா நான் பிள்ளை பத்து பேர் வைக்க முடியாது. ஆனா என்ன ஆகி போச்சு, கேள்வி கேட்க முடியாது. ஓசியா போறான், திருமணம் செய்யறான், ஒரு பிள்ளைய பெத்துக்கிறான். அந்த பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறான், இஸ்ரேல்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான். இந்த இடத்துல இஸ்ரேலுடைய இரத்த பழியை வாங்குவதற்காக தான் இந்த பேரை வச்சேன்னு சொல்லிட்டார். முடியல, அடுத்த பிள்ளைய பெத்துக்கோங்கிறார். வாசிங்க 6வது வசனம். அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவளை நோக்கி, இவளுக்கு லெருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. பாருங்க, இன்னொரு பிள்ளை பெத்தாச்சு. அதுக்கு என்னன்னு பேர் வைக்க சொல்றாரு, லொருகாமான்னு பேர் வை. ஏன் அப்படின்னா, நான் என்ன பண்ண போறது இல்ல, லொருகாமாக்கு என்ன இறங்க போறதில்லைன்னு அர்த்தம். 2வது பிள்ளையை பெத்தா அதுக்கு ஒரு பேர் வை, இறங்க போறதில்லை. அடுத்தது 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் இவனுக்கு லோகமி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. பாருங்க, அடுத்தது லோகமின்னு ஒரு பேரை போடு. ஏன்னா நீ ஏன் ஜனம் இல்லை. பாருங்க, ஒருத்தனை சும்மா கூப்பிட்டு நீ தாண்டா தீர்க்கதரிசின்னு கூப்பிட்டு போய் விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி 3 பிள்ளையை பெத்தெடுக்க சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு வெரைட்டியா பேரையும் கொடுத்துட்டு, முதல் ஆளுக்கு பேரை கொடுத்துட்டு சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்க போறேன், அதனால இந்த பிள்ளைக்கு இந்த பேரு. 2வது பிள்ளைக்கு பேரை வச்சுட்டு சொல்றாரு, இஸ்ரேலுக்கு இரக்கம் செய்ய போறதில்லை, அதனால இந்த பேரு. 3வது ஒரு பேரை போட்டுட்டு, இனிமேல் நீ எனக்கு ஜனம் இல்லை, அதனால உனக்கு இந்த பேர். பாருங்க, தேவ சமூகத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அழைப்பதற்கு தேவன் அவனுடைய விருப்பத்தை என்ன கேட்கவே இல்லை. உனக்கு திருமணம் பண்ண விருப்பமா இல்லையான்னு கூட கேட்கல. உனக்கு திருமணம் பண்ண விருப்பமா இல்லையான்னு கேட்கல. உனக்கு பிள்ளை பத்துக்க விருப்பமா இல்லையான்னு கேட்கல. அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கை முழுக்க அது தேவ திட்டமாக இருந்தது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்ற படிக்கணுமே தவிர தேவ சமூகத்தில் கேள்வி. உதாரணத்துக்கு, ஓசியா திருமணம் செய்யவில்லை. அப்படி ஓசியான்னு ஒரு புத்தகம் இந்த பைபிள் வந்திருக்குமா? ஓசியாவை நீங்களும் நானும் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருப்போமா? இல்லை. அவனுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுப்பதற்கு முன்னதாகவே தேவன் சொன்ன கட்டளை தான் இது. இதை ஏத்துக்கிட்டேன்னா உனக்கு என்ன இருக்கு, அடுத்தது தேவ சமூகத்தில் வாழ்க்கை இருக்கு. இல்லையா நீயும் சாதாரண மனுஷனை மாறிட்டார். ஆனால் இதெல்லாம் ரொம்ப கடுமையானது இல்லையா? இல்லையா? ரொம்ப கடுமையானது இல்லையா? ஆனால் அதை செய்ய வேண்டியது யாருடைய கடமையாகி போயிடுச்சு? இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலையாகி போயிடுச்சு. 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாச்சு, பேர் வச்சாச்சு இல்லையா? இதன் மூலமாக தேவன் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். என்ன? நான் நியாயம் தீர்க்க போகிறேன், இஸ்ரவேல் ஜனத்துக்கு நான் இனிமேல் இரக்கம் செய்வதில்லை, இஸ்ரவேல் ஜனம் இனிமேல் என்னுடையவர்கள் அல்ல, என்னுடைய ஜனம் அல்ல அப்படின்னு சொன்னார். 90 வருஷமாக தேவன் இந்த பிள்ளை பிறக்க வைக்கணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார் இல்லையா? ஏன் அப்படின்னா, யெகூவுடைய காலம் கழிந்து 90 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவன் வாரான். வேதம் சொல்லுகிறது 4 தலைமுறைக்கு அப்பாறு யெகூவை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு திருமணம் செய்ய சொல்றாரு. யெகூங்கிறவர் யாரு அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 30-31 ஆகிய வசனங்களை வாசிங்க. யாவா யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய யாவாவின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. பாருங்க, இந்த இடத்துல யெகூ நல்லதா சொல்லியிருக்கு. நீங்க வாசிக்கும் போது தெரியும், தேவனுடைய திட்டத்தின்படி அவன் செய்தான் இல்லையா? ஆனா அங்க என்ன சொன்னாரு? யெகூவை தான் நான் பழி வாங்க போறேன்னாரு. இந்த இடத்த நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்தில் யெகூ என்ன பண்றாருன்னா, தேவனுடைய தீர்மானத்தை புரிந்து கொண்டார். எதை புரிஞ்சு கொண்டாரு? தீர்மானத்தை புரிந்து கொண்டார். தீர்மானம் என்னது? ஆகாப்புடைய வீடு இருக்கு, இவனுங்க எல்லாம் எனக்கு பாவம் செய்யறானுங்க, இப்போ எல்லாரும் கொன்னு குவி போயாச்சு. ஆகாப்பை கொன்னாச்சு, ஆகாப்போட மனைவியை கொன்னாச்சு, அவனுடைய 70 பிள்ளைகளை கொன்னாச்சு இல்லையா? தேவனுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சா? ஆமா, தீர்மானம் நிறைவேற்றுச்சு. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா 2 விஷயம் வேணும். என்ன வேணும்? தேவனுடைய தீர்மானத்தையும் நிறைவேற்றணும், தேவனை அன்பு செய்யணும். யெகூ என்ன பண்ணிட்டானா, தேவன் சொன்னபடி எல்லாரையும் கொன்னு குவிச்சான். ஆனால் அவன் என்ன பண்ணல? தேவனை அன்பு செய்யல. தீர்மானத்தின்படி சபைக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா இங்க தேவன் என்ன பண்ணல? அன்பு செய்யல. அப்ப நீங்க யாராக முடியாது?
தேவ பிள்ளைகள் ஆக முடியாது. பாருங்க, தேவனுடைய தீர்மானத்தின்படி போறான், ஆகாப்பை கொல்லுறான், அந்த ராஜா செத்து போயிடுறான், மனைவியை கொல்றான், 70 பிள்ளைகளை கொல்றான், எல்லாரையும் கொண்டாச்சு. தேவன் சொல்றாரு, நான் சொன்னபடியெல்லாம் நீ செய்தபடியினால் உன்னுடைய 4 தலைமுறைகள் என்ன செய்யும், அது ராஜ்யபாரம் பண்ணும், ராஜாவாக இருப்பார்கள் அப்படின்னு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்த அடுத்த நிமிஷம் நம்மால் பண்ற என்ன தெரியுமா? ஆனால் யெகூ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை, அவன் யெரொபெயாம் செய்த அதே பாவத்தை திருப்பி செய்தான். அப்ப இங்க என்ன ஆகி போச்சுன்னா, அன்பு இல்லைன்னா, தேவ அன்பு இல்லைன்னா நீங்க என்னதான் ஊழியம் செய்தாலும், நீங்கள் என்னதான் யாஷுவாவின் நாமத்தை தொழுது கொண்டாலும், நீங்கள் என்னதான் சபைக்கு வந்தாலும், தேவ அன்பு இல்லாமல் உலக அன்பு இருந்துச்சுன்னா அதனால என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், தேவனுடைய தீர்மானத்தை செய்தேன். யெகூ அப்படிதான் நினைச்சிருப்பார் இல்லையா? தேவன் சொன்னார் கொல்றதுக்கு, நான் போய் கொன்னுட்டேனே அப்படின்ட்டு. இப்ப தேவனுக்கு புரியுது, இவன் என்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றல, இவருக்கு ஆகாப்ப பிடிக்கல, இவன் போய் கொன்னான். நான் என்ன நினைச்சேன், எனக்கு வேண்டி இவன் செஞ்சான்னு நினைச்சேன் இல்லையா? இங்க இருக்கக்கூடியவர்கள் சபைக்கு வந்திருப்பது ஏதோ தேவனுக்காக வந்தீர்கள் என்று தேவன் நினைச்சார். ஆனா அப்படி இல்லை, இவன் வந்தது அதுக்காக இல்லை. இவன் அதே பாவத்தை நிறைவேற்ற, அதே உலகத்தை இச்சிக்க தான் இவன் இங்க வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யெகூவை நான் பழி வாங்குவேன். தீர்மானத்தை நிறைவேற்றின யெகூ, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யெகூ, ஆனால் தேவன் மீது அன்பில்லாமல் போனபடியினால் இவனை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குழந்தைக்கு பேரே போடுறாரு. முதல் பிள்ளைக்கு பேரே எதுக்கு தான் போட்டாரு? இவனை பழி வாங்குவேன் அப்படின்னு தான் பேர் போடுறாரு. பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தையை ஒருபோதும் அவர் தட்டி விடுவதில்லை. என்ன சொன்னார் யெகூட்ட? 4 தலைமுறைகள் உன்னுடைய பிள்ளைகள் அரசாளுவார்கள் இல்லையா? அப்ப யெகூ இருக்கிறாரு, யெகூடைய பிள்ளை அடுத்த அரசாங்கத்துக்கு வராரு, யோவகாஸ் அப்படிங்கிறவர். அதுக்கு பிறகு யோவாஸ் அப்படிங்கிறவர் அடுத்த ராஜாவா வராரு. அடுத்தது யெரொபெயாம். இது முதல் யெரொபெயாம் இல்ல, அடுத்த யெரொபெயாம்ங்கிறது ராஜா வந்தாரு. 3 பேர் ராஜா வந்தாச்சு இல்லையா? கடைசியா சகரியா அப்படிங்கிறவர் ராஜாவா வராரு. இதெல்லாம் யெகூடைய பிள்ளைகள் ராஜாவா வந்தாச்சு. ஆனா இவங்களை பத்தியெல்லாம் நீங்க வாசிங்க, ராஜாக்கள்ல எல்லா வசனமும் சொல்லும், இவர்கள் எல்லாம் யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டு நீங்கவில்லை, யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டு நீங்கவில்லை. 4 தலைமுறைகள் யெரொபெயாமுடைய பாவத்தோடு இருந்தபடியினாலும், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படினாலும் அவர்கள் ராஜாவாகவே இருந்தார்கள். அவங்களுக்கு புரியுது இல்லையா? உயர்வு என்பது சில வேளை நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சீங்க இல்லையா, அதுக்காக அந்த உயர்வு இருக்கும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் கீழே தள்ள தேவன் தீர்மானிப்பார். இன்னைக்கு ஆசீர்வாதமா தோணுது இல்லையா? பாவம் செய்யும் போதும் பணம் வருது இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு செய்தபடியினால் தேவனை உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் இது முடிவல்ல. உடைய பாவத்தினுடைய சம்பளம் மரணம் காத்திருக்கு இல்லையா? இந்த 4 தலைமுறைகளா ராஜாவா இருக்கிறாங்க, ஆனா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க எல்லாம் யெகூவுடைய வம்சத்தை மாதிரி ராஜாவா இருக்கிறீங்க, பணம் வருது, ஆனால் ஒரு நாள் உங்களை வீழ்த்த என் தேவன் என்ன பண்ணுவாரு? அங்க ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கு பேர் வைக்க சொல்லுவார் இல்லையா? இப்ப பிள்ளையை பெற்று பேர் வச்சாச்சு இல்லையா? அப்ப என்ன நடக்கணும்? இந்த வம்சம் அழிந்து போகணும். வாசிங்க 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை. 2 ராஜாக்கள் 15:10. யாபேசின் குமாரனாகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாருங்க, 4வது தலைமுறை சகரியா. யாருடைய பிள்ளை? யெகூனுடைய பிள்ளை. இப்ப யாரு வாரா? சலூம் போறான், போய் என்ன பண்றான்? ஜனங்கள் முன்னதாக அவனை வெட்டி கொன்று போடுகிறான். யாருடைய பாவம் இது? யெகூனுடைய பாவத்திற்கு இங்கு பழி வாங்கப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, உன்னுடைய பாவத்தை தேவன் உனட்ட மட்டும் இல்ல, உன் பிள்ளைகள்ட்டையும் கணக்கு கேட்பார். உன்னுடைய செய்கைகளின் மூலமாக உன் பிள்ளை ராஜாவும் ஆகலாம், உன்னுடைய செய்கைகளின் மூலமாக உன்னுடைய பிள்ளை கொலை செய்யவும் படலாம். அப்ப என்னுடைய கிரியை எப்படி இருக்குன்னு ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் 90 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா பூட்டம் செஞ்ச பாவத்துக்கு பேர பிள்ளைக்கு கொள்ளு பேரனுக்கு போய் என்ன பண்றாரு? நடு ரோட்டில் வெட்டி கொள்றான்ட்டார். அப்ப நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், தேவ சமூகத்தில் தேவ தீர்மானம் இல்லைனாலும் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவ அன்பு இல்லைனாலும் நீங்க என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. யெகூ தீர்மானத்தை நிறைவேற்றினான், தேவன் சொன்னபடி செஞ்சான். ஆனா தேவ அன்பு இல்ல, உலகத்தை நேசித்து உலகத்தில் விக்கிரக ஆராதனை செய்தான். யெரொபெயாமுடைய பாவத்தை அவன் செய்தான். தேவன் என்ன பண்ணல? விட்டு வைக்கல. 90 வருஷத்துக்கு அப்புறம் அவன் செய்த கிரியைகளுக்காக அவர் பழி வாங்கினார். இங்க வந்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் செய்யக்கூடிய பாவம் உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளையும் அது தொடர்ந்து பிடிக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய நன்மையானது உங்களுக்கு மட்டுமல்ல, அது உங்களுடைய பிள்ளைகளையும் அது ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. நான் அப்ப எதை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிறது இங்க ரொம்ப தெளிவா இருக்கணும்.
தேவ சமூகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் தீர்மானங்களை நிறைவேற்றுகிறீர்கள், ஆனால் தேவ அன்பு இல்லைன்னா நீங்கள் எதையும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிக்கலாம் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 29 31 வரைக்கும். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிறபோது சீலோனியன் ஆகிய அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய யாவா சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டு அவன் விலகல, யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டு விலகலன்னு பைபிள்ல வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? முதல்ல யெரொபெயாம் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். இஸ்ரேல் மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம் இல்லையா? சாலமோன் வரைக்கும் அது 12 கோத்திரமாக இருந்தது. சாலமோன் பாவம் செய்தபடியினால் ராஜ்யம் 2ஆக பிளக்கப்பட்டது. அப்ப அங்க அகியா அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி போறார். போயிட்டு ஒரு நல்ல சால்வை அது அப்படியே துண்டு துண்டா கிழிக்கிறார். கிழிச்சு போட்டால் மொத்தம் எத்தனை துண்டு? 12 துண்டு. சம்பந்தமே இல்லாம யெரொபெயாம்ங்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிடுறார். ரெகோபெயாம் தான் சாலமோனுடைய பையன், ரெகோபெயாம். ஆனா ரெகோபெயாமுக்கு என்ன பண்ணல? கூப்பிடல. யெரொபெயாமை கூப்பிட்டு, வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த 12 துண்டுல ஒரு 10 துண்டை நீ எடுத்துக்கொண்டார். எத்தனை துண்டு? 10 துண்டு. 10 துண்டை யெரொபெயாம் எடுத்துக்கொண்டான். தப்பா? தப்பு இல்ல. 10 துண்டு போயிடுச்சு. ஆனால் தாவீது நிமித்தம் எருசலேமை மட்டும் யாருக்காக விட்டு வைத்தாரு? அவருடைய பிள்ளைக்காக விட்டு வைத்தார். அப்ப அவங்க பிள்ளை பக்கம் 2 துண்டு போச்சு. 10 துண்டு ஒரு வேலைக்காரனுக்கு போயிடுச்சு, 2 துண்டு மட்டும் சாலமோனுடைய பிள்ளைக்கு போயிடுச்சு இல்லையா? இப்ப பாருங்க, எருசலேம் எங்க இருக்கு? சாலமோனுடைய பிள்ளை கையில் இருக்கு. 10 துண்டு உள்ளது யார்கிட்ட இருக்கு? யெரொபெயாம்கிட்ட இருக்கு. இப்ப யெரொபெயாம் என்ன நினைக்கிறானா, இவர்களெல்லாம் பலியிடுவதற்கு எங்க போய் ஆகணும்? எருசலேமுக்கு போய் ஆகணும். அப்ப இவங்க என்ன எங்க போக விடக்கூடாது? இவங்க 10 கோத்திரமும் அங்க போய் பலியிடும் போது இவங்களுக்கு ஒருவேளை சாலமோனுடைய பையனை பிடிச்சி போய் அங்கே இருந்துட்டாங்கன்னா நான் ராஜாவாக முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? 2 கன்றுக்குட்டியை உருவாக்கும். என்ன உருவாக்குவோம்? 2 கன்றுக்குட்டியை உருவாக்கும். கன்றுக்குட்டியை உருவாக்கியாச்சு. கன்றுக்குட்டியை உருவாக்குனா எங்க கொண்டு வைக்கிறது? அப்ப நீ எருசலேமுக்கு போவேனா, நீ என்ன பண்ணு? நீ தானில் வைப்போன்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு கன்றுக்குட்டியை வைக்கிறார் இல்லையா? இன்னொன்னு எடுத்துக்கிட்டு பெத்தேல்ல வைக்கிறார். 2 இடத்துல 2 கன்றுக்குட்டியை வச்சாச்சு. கன்றுக்குட்டியை வச்சா அடுத்து யார் தேவை? ஆசாரியர் தேவை. ஆசாரியருக்கு லேவியர் தான் ஆசாரியர்களாக இருக்க முடியும் இல்லையா? இவன் அதெல்லாம் பார்க்கல. எவன் வேணாலும் ஆசாரியர். ஈனவர்களை அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒண்ணுக்கு உதவாதவனெல்லாம் என்ன பண்ணிடுவான்? நீங்கள்லாம் இனிமேல் யாரு? ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? பலிப்பிடம் தேவை. ஒரு பலிப்பிடத்தை கட்டு. நம்ம கட்டுறதான் பலிப்பிடம். கட்டியாச்சு இல்லையா? இனி என்ன தேவை? பண்டிகை தேவை. நம்மளே உருவாக்கும் ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியாச்சு. நல்லா பாருங்க, தேவ சமூகத்தில் இவை எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு வேசித்தன வாழ்க்கையை குறிக்கிறது. இதெல்லாம் எப்படி குறிக்குது? தேவ சமூகத்தில் எருசலேம் இருக்கு, ஆனா நான் எனக்குன்னு சொல்லிட்டு 2 கன்றுக்குட்டியை உருவாக்கி எருசலேமுக்கு போகக்கூடாது. அப்ப என்ன பண்றேன்? நான் பெத்தேலும் தானிலும் அதை வச்சு இந்த ஜனங்களை தேவ சமூகத்தில் விடக்கூடாது. அப்ப என்ன பண்றேன்? இந்த ஜனங்கள் எல்லாம் இங்க கூடி வர செய்ய அங்க ஒரு பண்டிகையை உருவாக்குகிறேன். பாருங்க, நமக்கு பண்டிகை என்பது ஒண்ணுதான். என்னது? தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுவதுதான். ஆனால் இந்த பண்டிகைக்கு பதிலாக பல கவர்ச்சிகரமான பண்டிகை இன்னொரு இடத்துல வைக்கும்போது ஜனங்கள் அங்க போயிடுறாங்களா இல்லையா? இல்லையா? நமக்கு தேவையானது எருசலேம் தான். எல்லாரும் முழங்கால் பட வேண்டியது எருசலேம் துவங்கி சகல தேசத்தாரும் முழங்கால் பட வேண்டிய நாமம் என்பது யாஷ்வமிஷனுடைய நாமம் தான். ஆனால் எருசலேமுக்கு போக விடுறது இல்லை, அப்படியே தானுக்கு திருப்பி விடுறது. அந்த பக்கமா போங்க அப்படின்ட்டு இல்லையா? தேவை யாரு? லேவி. தேவன் அழைத்தவர்கள் தேவை. தேவ வசனத்தை பேசக்கூடியவர்கள் தேவை. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்க எல்லாம் பாஸ்டர் ஆகிட்டாங்க? எல்லாரும் பாஸ்டர். நான் கேள்விப்படுறேன் பாருங்க, ஒரு தாத்தா வருவாருங்க, ரொம்ப வயசானவர், இங்கே நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அவருக்கு கூட ஒருத்தர் இப்படி தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு, ஐயா ஐயான்ட்டு. அவர் பொசுக்குன்னு எழுப்பிட்டு அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. போ, யாஷ்வமிஷன் நாமத்தில் நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், போ, வேலை முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு? இது மட்டும் இல்லை, வழக்கமாக இன்றைக்கி வரக்கூடிய பாஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் சிலரை விசுவாசிகளாக பார்த்தவர்களாக இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறாங்க வேறு சபைகளில். விசுவாசினா சபை தொடங்கிட்டேன் இல்லை, வேலை முடிஞ்சிச்சு. அவன்கிட்ட 10 ஆத்துமா 2 பேரை தூக்குனா நீ ஒரு பாஸ்டர். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஊழியமான்னு கேட்டால இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஒருவருடைய பிரசங்கத்தை கேட்குறப்பது
எலும்புகள் எல்லாம் உயிர் பெறுவதை பார்த்தார். யாரு? எசேக்கியேல். எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது போல நீங்கள் எல்லாம் உயிர் பெறுவீர்கள். யாருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தெரியுமா? இஸ்ரேல் ஜனம் இந்த உலகத்தில் நியாய தீர்ப்புகள் முடித்த பிற்பாடு அவர்கள் திரும்பி ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் எடுத்துக்கொள்வார், சேர்த்துக் கொள்வார். அது உங்களுக்கானதும் இல்லை, எனக்கானதும் இல்லை, அது இஸ்ரேல் ஜனத்துக்கானது. எதை யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு கூட தெரியாம பிரசங்கிக்கக்கூடியவர்கள் போதகர்கள். அவ்வளவுதான். எதுக்கு சொல்லப்பட்டுச்சு அந்த வசனம்? யாருக்குள்ள தீர்க்க தரிசனம் தெரியாது. எலும்புகள் உயிர்படும், முடிஞ்சு போச்சு, நாங்கெல்லாம் செத்து அப்படியே போயிடுவோம். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. தேவ சமூகத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை யாரு பிரசங்கிக்கணும்? தேவ ஞானத்தை கொடுக்குறவங்க தான் பிரசங்கிக்க முடியும். எல்லாரும் பிரசங்கிச்சா பிரசங்கமா இருக்காது. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் விட்டாலும் நீங்கள் ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், ஆபிரகாம் சொன்னதாவது, யோசேப்பு சொன்னதாவது, தாவீது சொன்னதாவது பேசிடலாம். பிரயோஜனம் என்ன? இல்லையா? பைபிளில் இருப்பது போலயே படித்து சொல்வது எல்லாருக்கும் முடியும். சபையில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளை எழுப்பிட்டாலும் அது பேசிடும். பிரசங்கமா, செய்தியா? என்னிடத்தில் ஒரு சகோதரி சென்னையில இருந்து பேசும்போது இப்படி தான் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? பிரதர், பிரண்ணாமை நான் தவிர்த்து விட முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் 7ஆம் சபையின் தூதன் அப்படின்னா. 7ஆம் சபையின் தூதன். எனக்கு பக்குனாய் போச்சு. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா பிரதர், அவருக்கு யாஷுவா மிஷம் நாமம் மட்டும்தான் வெளிப்படுத்தப்படவில்லையே தவிர வேற எல்லா விஷயமும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சரி, நான் அப்படியே கூப்பிட்டு சொன்னேன், 7ஆம் சபையின் தூதன், 6ஆம் சபையின் தூதன் எல்லாம் சொல்றீங்கல்ல, இது எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டேன். அப்படியே சொல்லிட்டு சொன்னேன், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிங்க. தூதனுடைய வேலை எப்ப தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். சபை எடுத்து மணவாட்டி எல்லாம் போயிருவான். மணவாட்டி போன அப்புறம் 7 தூதன் வருவான். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் ஆக்கினியை கொண்டு வருவதற்கு. அந்த 7 தூதன் மூலமாக ஒருவன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். எப்படி? அந்த 7 தூதன் மூலமாக ஒருவன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். ரட்சிப்பின் ஊழியம் முடிந்த பிற்பாடுதான் 7 தூதனுடைய வேலை. இப்ப ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதன். நான் கேட்கிறேன், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேவன் நின்றார், தேவனை சுத்தி 7 சபைகள் இருந்தது. ஒரே நேரத்தில் 7 சபைகளை தவிர ஒரு சபை முடிஞ்ச அடுத்த சபை இல்லை. இப்ப 7 சபையினுடைய வெளிப்படுத்தல் என்ன? 7 குணாதிசயங்களை கொண்ட ஸ்திரீகள். உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு? குளிரும் இல்லாம அலலும் இல்லாம இருக்கு. இன்னொருடைய குணம் எப்படி இருக்கு? உபத்திரவத்தின் மத்தியில் தாங்கக்கூடியதாக இருக்கு. அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, 7 குணங்களை உள்ள ஸ்திரீகள், சபைகள் இருந்துச்சு. 7 சபைகளையும் தேவன் என்ன பண்றாரு? பரலோகத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடலான்னு அவளுக்கு பிரசங்கித்து அவர்களை பரலோகத்துக்கு கொண்ட பிற்பாடுதான் அவனுக்கு ஒரு காட்சி, பரலோக காட்சியை காட்டுறாரு. பரலோக காட்சியை காட்டினதுக்கு அப்புறம் தான் உலகத்தில் ஆக்கினியை கொண்டு வராரு. அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 2வது 3வது அதிகாரத்திலேயே மணவாட்டி மேல போயிட்டா. அப்புறம் தான் 7 தூதனுடைய வேலை. 7 தூதனும் ரட்சிப்பின் தூதன் அல்ல, சாபத்தை கொண்டு வந்த தூதன். இப்ப 7ஆம் தூதன் அப்படின்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு ஆட்சேபனை இல்லை. சாபத்தின் தூதனா? கேள்வி இருக்கு இல்லையா? தேவன் தாங்க தூதனே. அப்புறம் என்ன போட்டுக்கிட்டு நீங்க அவன் தூதன் இவன் தூதன்? ஒன்னும் இல்லை. நீங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும் நீங்கள் அப்போலை சேர்ந்தவர் என்றும் சொல்றீங்க. பவுலா உங்களுக்காக அடிக்கப்பட்டார். கோமாளித்தனமா என்கிட்ட வந்துட்டு பிரண்ணாமும் அடிக்கப்பட்டாருங்க. எப்படி? அடிக்கப்பட்டு நொறுக்கப்படுவீர்கள் என்று இருந்துச்சு. கார் வந்து இடிச்சு எலும்பு நொறுங்கி போச்சு. இந்த அளவுக்கு. அப்ப கார் ஆக்சிடென்ட்ல சாகிறவன் எல்லாம் எலும்பு நொறுங்கி செத்தபடியினால் அவன் எல்லாம் 7ஆம் தூதன் ஆக்கிடுவோமா? அப்படி இல்லை இல்லையா? இப்ப தேவ சமூகத்தில் மனிதனை பிடிச்சு கொண்டு நீங்கள் என்ன தூக்கி கொண்டு இவர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க விக்கிரக ஆராதனை தான் இல்லையா? அவ்வளவுதான். பவுலை சேர்ந்தவர்னு சொன்னோடனே தேவன் அங்க கண்டிக்கிறாரு. யாரை சேர்ந்தவர்கள் இல்லை, யாஷுவாவை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இங்க இருக்கக்கூடியவர்களை எப்படியாவது மடமாற்றிட முடியும். நீங்க எல்லாம் ஒரு கேள்வி அறிஞ்சிருப்பீங்க. ஆப்பிரிக்காவில் ஒரு மனிதர் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் அழிந்து போகிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பேழையை கட்டினார். தெரியுமா இல்லையா? மிகப்பெரிய பேழையை கட்டி ஜனங்களுக்கெல்லாம் டிக்கெட்டா போட்டு வசூலிச்சார். முடிவு என்ன தெரியுமா? 25ஆம் தேதி தாண்டிச்சு, உலகம் அழியவில்லை, அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். சோக்கர் வேலையாட காட்டிட்டு இருக்கிறிய அடுத்தானே? சும்மா போட்டுக்கிட்டு உலகம் அழியும்னு சொல்லிட்டு டிக்கெட் வித்து எல்லாம் கப்பலுக்குள்ள யாரும் உட்கார்ந்துருக்கோம். நடந்த செய்தி, நான் போய் சொல்ல, எல்லாம் கப்பலுக்குள்ள உட்கார்ந்துருக்கான். உலகம் அழியல. என்ன ஆகி போச்சு? 25ஆம் தேதி விடிய வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். விடிஞ்சிச்சு, உலகம் அழியல, நான் ஒன்று அழிக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். எல்லாவனையும் சொத்தை வித்து பாஸ்டர் பேரில் எழுதி கொடுத்தான். இது போன தலைமுறையில் நடந்ததை பற்றி நான் பேசல, நான் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை பற்றி பேசுறேன். அப்ப தேவ சமூகத்தில் இந்த மாதிரி கோமாளிகள் எல்லாம் உதறி தள்ளிட்டு பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் பைபிள் மட்டும்தான் நமக்கு வெளிச்சமா இருக்கு. வேதமே வெளிச்சம்னு சொல்லுது. பாருங்க, இந்த இடத்துல யெரொபெயாம் உடனே என்ன பண்ணியாச்சு? 2 கண்டுக்குட்டியை தூக்கியாச்சு, வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா தேவன் அங்க இருப்பாரா?
இருக்க மாட்டார். இங்கதான் இந்த சிக்கல். இதே பாவத்தை யார் செய்றா? யெகூ மறுபடியும் செய்றான். இப்ப இவங்களை பழி வாங்குறதுக்கு தான் என்ன பண்ணாரு? முதல்ல ஒரு பிள்ளைய பெத்து விட்டார். பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். 2 கண்டுக்குட்டியை உருவாக்குனது இவங்களுக்கு புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி எங்க உருவாக்கியிருக்காங்க? நம்ம 40 நாள் இரவும் பகலுமாக ஒருத்தர் போய் சீனாய் மலையில உட்கார்ந்துருக்காரு. இங்க பாருங்க, ஒருத்தர் வழி நடத்தி கொண்டு போறாரு. 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் இருக்கிற போது ஜனங்கள் மோசே வருவதற்கு காலதாமதம் ஆகிறது. என்ன செய்யலாம்? நம்மளே நமக்கு வழி நடத்தும்படியாக, நமக்கு முன் செல்லும்படியாக ஒரு தெய்வத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா? காது கழுத்தில் இருக்க தங்கத்தெல்லாம் எடுங்க, எடுத்தாச்சு. என்ன பண்ணுவோம்? ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்குவோம். சொன்ன வார்த்தை தெரியுமா? இதுவே நாங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த எங்கள் தெய்வம். எகிப்திலிருந்து வரும்போது கொஞ்சம் தங்கம் கொண்டு வந்தான். இது எல்லாத்தையும் வச்சு தான் இங்கே என்ன உருவாக்குனது? இந்த கண்டுக்குட்டியை உருவாக்குனது. உருவாக்கி இதுதான் எங்க தெய்வம். இப்போ தேவன் சொல்றாரு, அவர் சீனாய் மலையில உட்கார்ந்துருக்கவரை பார்த்து, மோசையை பார்த்து சொல்றாரு, டே சீக்கிரம் கீழே போ. ஏன்? அவன் கடவுள்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கான். இப்போ எல்லாது ஒரு சின்ன கேப்பில், இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே தான் நடக்கும், தெரியும்ல? தேவ சமூகத்தில் தேவன் கொஞ்சம் தாமதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அங்கே போய் கயறு கட்டினா சரியாயிருமாமே. அப்படி அங்கே போய் கயறு கட்டினா சரியாயிருமாமே. அவர் பொடி கொடுப்பாராம், அதை வச்சா சரியாயிருமாமே. அப்படிதானே? தேவ சமூகத்தில் கண்டுக்குட்டிக்கு முன்னாடி போய் நின்னுன்னா உனக்கு சாபமும் அழிவும் தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வீடுகளில் வந்து கதவை தட்டும், மைனி கேட்டியலா, அங்கே போய் கயரை கட்டினா மட்டும் மதி எல்லாம் சரியாக போயிடும். அப்படிதானே? கயரை கட்டுனதோட அதோட போகிறது தான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏதாவது இந்த கயர் கட்டின பார்ட்டியெல்லாம் பக்கவாதத்தில் சாவாமல் இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முக்கால்வாசி பேர் இப்படி தான் சாவான். அங்கேயும் இங்கேயும் இழுத்து அடித்து நொறுக்கி சாவர கதையெல்லாம் இதுதான். அங்கிட்டு இங்கிட்டு கயறு, கலர் கலராக கயிறு, பிள்ளைகளுக்கு கயிறு கட்டி கொடுது. சில பிள்ளைகளுக்கெல்லாம் காலில் கருப்பு கயிறு. எவ்வளோ ஒரு நடிகை கட்டினா இவன் பிடிச்சி வச்சு கட்டு பூடி முடிஞ்சு போச்சு. தேவ சமூகத்தில் நாயும் பேயும் இல்லை கெட்டி போடக்கு, இல்லையா? அங்கிட்டு இங்கிட்டு கயரை பிடிச்சி கெட்டி போடுற வேலையை விட்டுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது முதல்ல கயிறு கட்டும் போது நல்லா இருக்கும், இல்லையா? சிலர்லாம் பார்த்துருக்கீங்கன்னா வரிசையாக கயிறாக இருக்கும், கலர் கலராக இருக்கும். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த உலகத்தில் இந்த கயறு உங்களை விடுவிச்சிடும் நீங்கள் நம்புறீங்கன்னா அதே கயரில் தூக்கு போட்டு சாவ வேண்டியதுதான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அறிவுங்கிறது என்ன? வாழ்க்கையில் நான் என்னை மாற்றிக்கொள்ளாமல் ஒரு கயர் என்ன மாற்றிடுறது, என் வாழ்க்கையை மாற்றிடுறது. இப்போ தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? முதல்ல தேவனுடைய தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாம் ஷார்ட் ரூட் பார்க்குறது, எங்கிட்டு போனால் எப்படி வரலான்ட்டு. நம்ம ஜனமும் அப்படி தான் பண்ணிச்சு பாருங்க. கண்டுக்குட்டியை எடுத்த உடனே தேவன் என்ன சொன்னார்? போடா போய் அடிச்சு நொறுக்குடான்னு. ஒரு பய போய் சேரல. இந்த மாதிரி புத்தி உள்ள ஒருத்தன் காணாந்தஸ்துக்கு போய் சேர மாட்டான். குறுக்கு வழியில் போனான்னு நினைக்கிறவன் தேவ சமூகத்தில் போய் சேருவதே இல்லை. சிலருடைய வீடுகள்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே போவோம். பட்டா ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார் செய்தி. இன்னும் பிரச்சனை கேளு, விடுதலை நடந்த சந்தோஷம் தானே. எவன் பேசியும் உனக்கு விடுதலையை கொண்டு வர முடியாது, நீ தேவனோடு பேசாம. அல்லேலூயா. யாரு பேசினாலும் உங்களுக்கு ரட்சிப்பு வராது, நீங்கள் தேவ சமூகத்தில் மனம் திரும்பாம. அப்ப மாற்றம் என்னட்ட தான் வரணும். தீர்மானம் என்னிடத்திலிருந்து அது ஏற்படணும். தேவ தீர்மானத்தை நான் சுமக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அது இல்லாம ஆளாளுக்கு ஒரு கன்றுக்குட்டி. பாருங்க, சிலருக்கெல்லாம் அந்த சபையை ஆசி சபையை தாண்டும் போது கை அப்படி அப்படி இப்படி இப்படி போயிட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? என்னன்னு தெரியாது. பயங்கரமான ஒரு பக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. சிலைக்கு முன்னாடி போய் நின்று நீ என்னைக்கு உட்காந்து கையை காலை தூக்குறியோ அன்னைக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அன்னைக்கே யெகூவுக்கு லிஸ்ட்டில் சேர்த்துருவார். இவன் என்ன பண்ணிட்டான்? எனக்கு விரோதமாக வேசித்தனம் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ தேவ சமூகத்தில் வந்தவன் இந்த கையெல்லாம் உடச்சி இப்படி வச்சுக்கிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட என்ன பண்ணணும்? படிக்கணும். பாருங்க, இந்த யெரொபெயாமுடைய பாவம் தொடர்ச்சியாக வந்துச்சு. தேவன் 90 வருஷத்துக்கு அப்புறம் 4 தலைமுறைக்கு அப்புறம் 2 கண்டுக்குட்டியை உருவாக்குனதுக்கு பழி வாங்கினார். முடிஞ்சு. யார் செத்து போயிட்டா? யெகூனுடைய பிள்ளையை வெட்டி கொன்னாச்சு. 2வது பிள்ளையுடைய பேர் என்ன வாசிங்க? அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லெருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் என் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். ஒரு பிள்ளையை பெற்று யெகூக்கு வம்சத்தை கொன்னாச்சு, முடிஞ்சு. அடுத்து 2 பிள்ளையை பெற்று ஒரு பிள்ளைக்கு லொருகாமான்னு பேர் வச்சுட்டு இரக்கம் செய்வதில்லை ஒன்று. 3வது பிள்ளைக்கு என்னது? லோகாமின்னு பேர் வச்சுட்டு என் ஜனம் அல்ல 2 சொன்னாச்சு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தீர்க்கதரிசியை பத்தி யோசிங்க. கெட்டுனது யார? விபச்சார ஸ்திரியா. நம்மால் என்ன பண்ணிட்டா தெரியல,
மறுபடி என் நேசரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கூட போயிட்டா. வாசிக்கலாம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. அவருடைய தாய் சோரம் போனாள், அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொண்டு வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். பாருங்க, நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார். யாரை கல்யாணம் பண்ணோம்? ஒரு வேசிய கல்யாணம் பண்ணியாச்சு, கூட்டிட்டு வந்தாச்சு, தேவன் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாச்சு. ஆனால் விட்டு வந்த பாவத்தில் மறுபடியும் யார் போனா? அந்த ஸ்திரீ ஓடி போனாள். அவர்களுடைய தாய் மறுபடியும் சோரம் போனாள், தன்னுடைய நேசர்களை பின்பற்றி போனாள் அப்படின்ட்டு. இந்த தீர்க்கதரிசியுடைய நிலைமையை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஓசியா தீர்க்கதரிசியுடைய நிலைமையை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த ஸ்திரீ மோசம் போயாச்சு, மறுபடி தன்னுடைய நேசர்களை தேடி போயாச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியா இருந்தவன் வாயை திறந்து பேசியிருக்கணுமா இல்லையா? சும்மா இரவோய் இருக்கட்டியாச்சு, பிள்ளைய பத்தாச்சு, வாழ்க்கையை தொடங்கலான்னு பார்த்தா மறுபடியும் பொண்டாடி ஓடி போயிட்டான், இந்த கதையெல்லாம் நமக்கு செல்லாது அப்படின்னு பேசியிருக்கணும். ஒண்ணுமே சொல்ல. யாரும் பேசிக்கிறாங்க தெரியுமா? ஓடிப்போன அந்த ஸ்திரீயும் தேவனும் பேசிக்கொள்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்தில் இப்படிதான் இருக்கிறோம். தேவன் உங்களை சேர்த்து கொண்டு வருவாரு, மறுபடியும் அதே வேசித்தனத்துக்குள்ளாடி போயிடுறது. தேவன் வேசி என்று தெரிந்து, பாவி என்று தெரிந்து நம்ம மீது இரக்கம் கொண்டு நம்மளை என்ன பண்ணாரு? சிலுவையின் அன்பின் ஊடாக நம்மளை சேர்த்து கொண்டு அவருடைய பிள்ளையாக, அவருடைய மனவாட்டியாக வைத்திருக்கிறாரு. நான் அப்படியெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டு மறுபடியும் அதே என்னுடைய நேசகுமாரன் எங்கேன்னு போயிடுறது, நேசர்களை தேடி போயிடுறது. ஆனா என் தேவனுடைய அன்பு ரொம்ப பெரியது இல்லையா? இவர் ரொம்ப அன்பா இருக்கிறது யாருக்கு பிரச்சனை? ஓசியாக்கு தான் பிரச்சனை, அப்படித்தானே? ரொம்ப அன்பா இருக்கிறது. அவள் வனாந்திரத்தில் போய் தன்னுடைய நேசகுமாரர்களோடு இருக்கக்கூடிய தருணத்தில், அவள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தேவன் சொன்னாரு, உன்னுடைய மகிழ்ச்சியை அற்றுப்போக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சியெல்லாம் எடுத்துட்டார். மகிழ்ச்சியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? வழக்கம் மாதிரி தான், அந்த ஸ்திரீ மனம் திரும்புறான் இல்லையா? ஒன்றும் இல்லை, போன இடத்துலலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோடனே மனம் திரும்புறான். மனம் திரும்பி யாரை பார்த்தாச்சு? தேவனோடு ஒப்புரவாயாச்சு. தேவனோடு ஒப்புரவான வசனத்தை வாசிங்க, 2:16 வாசிங்க. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்வாய் என்று யாவாய் உரைக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அந்த ஸ்திரீ பாவத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் அடிமைப்பட்டு போன அந்த ஸ்திரீ அந்த இடத்துல மனம் திரும்புறா. இதுவரைக்கும் எஜமானேன்னு கூப்பிட்டு இருந்தவ இப்ப தேவனை பார்த்து என்னன்னு கூப்பிடுறா? ஈசி என்று கூப்பிடுறா. ஈசி என்றால் மணவாளன் என்று அர்த்தம், பாகாலி என்றால் எஜமான் என்று அர்த்தம். எஜமானா என்று கூப்பிட்டு இருந்தவ இப்ப என்னன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா? ஈசி என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்ப மனம் திரும்பிட்டா, விசுவாசம் வந்துடுச்சு, தேவனை நம்ப ஆரம்பித்துட்டா இந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவளை ஏற்றுக்கொள்கிறார். மறுபடியும் நேசர்களை தேடி போன அந்த ஸ்திரீயை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் வந்தபடி. நீங்க எத்தனை மறுவான பாவம் செய்திருக்கலாங்க, ஆனால் ஒரு நொடி தேவ சமூகத்தில் அவர்தான் என்னுடைய மணவாளன் சொல்லிட்டு விசுவாசித்து பாவத்தை விட்டு திரும்பிட்டீங்கன்னா என் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார். பாருங்க, அந்த உலகம் என்ன சொல்லும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, தேவன் என்ன சொல்லுவாருன்னா, பாவம் திருப்பி பண்றோம்ல, தேவன் பிடிச்சு கொண்டு வர திருப்பி ஓடி போறோம்ல, நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதாங்க, இந்த பாவத்தை விட்டுட்டு தேவ சமூகத்தை எஜமானன்னு கூப்பிடுறதை விட்டுருங்க, தெய்வமே கூப்பிடுறதை விட்டுருங்க. ஈசி என்று சொல்லி, என் மணவாளனே என்று சொல்லி தேவனோடு ஒப்புரவானீங்கன்னா, இந்த உலகத்தில் இருப்பவைகளை விட்டுட்டு தேவன் மீது விசுவாசம் வைத்தீங்கன்னா தேவனுக்கு என்ன செய்யும்? மறுபடி கருணை வந்துடுது. இவர் கருணை வந்து என்ன பண்ணிட்டாரு? மறுபடி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடணும்? இப்ப ஓசியாவை கூப்பிடுறாரு. வாடா, என்ன பண்ணணும்? போய் பொண்டாட்டியை சேர்த்துக்கொள். பாருங்க, வாசிக்கலாம் அதனுடைய 3வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் ஒற்றரை காலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இப்ப யார் போய் சொல்றா? ஓசியா போய் மறுபடி லவ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன? ஸ்திரீயை தேடி போயிட்டு கையில காசெல்லாம் கொடுக்குறான். என்னெல்லாம் கொடுத்தாரு? 15 வெள்ளிக்காசை கையில கொடுத்துட்டு, நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறுபடியும் என்ன செய்யுது? வாழ்க்கை தொடங்குது. நான் இது எதுக்காக சொல்றேன்னா, தேவ சமூகத்தில் அந்த வேசியை போல நீங்க பலமுறை ஓடி போயிடுறீங்க. என் தேவன் இந்த ஓசியாவை போல திருப்பி உங்களை என்ன பண்றாரு? சேர்த்து கொண்டுகிட்டே இருக்கிறாரு. பாருங்க, தேவ சமூகத்தில் தேவன் விரும்புவதெல்லாம் ஒண்ணுதான், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். ஓசியாவுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்கிறது பெருசு, ஆனால் அவன் தேவனுக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு மறுபடியும் அந்த ஸ்திரீயை ஏற்றுக்கொண்டான்.
இப்போ அந்த ஸ்திரீ மனம் திரும்பின ஒரே காரணத்திற்காக அடுத்த 2 பிள்ளைங்க இருந்துச்சு இல்லையா, அவருடைய பெயரை மாற்றிடுவார். வாசிங்க 23வது வசனம், 2வது அதிகாரம் 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். பாருங்க, இரக்கம் பெறாதவள் எந்த பிள்ளைக்கு பேரு? என் ஜனம் அல்லாத. இரக்கம் பெறாதவள் என்பது எந்த பிள்ளையோட பேரு? 2வது பிள்ளையோட பேரு. இப்ப இரக்கம் பெறாதவளுக்கு இப்ப என்ன மாறி போச்சு? இறங்குவேன். அடுத்து என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை. 3வது பிள்ளைக்கு பேர் என்னது? என் ஜனம் அல்ல, என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள். அவர்கள் என்னை என் தேவனே என்பார்கள். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்திரீ மனம் திரும்புவதனூடாக அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் ஆகிய தன்னுடைய ஜனம் அது வேசித்தனம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனபடினால் அங்கே தண்டனை வந்துச்சு. திடீர்னு அவன் மனம் திரும்பினா பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் மாறி போனது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு அடி பட்டிருப்போம் இல்லையா, ஒரு எகு பட்டது போல பட்டிருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, என் தேவனை பார்த்து ஈசி என்று சொல்லி, மணவாளன் என்று சொல்லி. எப்போ மணவாளன்னு கூப்பிடுவோம்? எப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசை வருதோ அப்போ கூப்பிடுவோம். எப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல பிரவேசிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ கூப்பிடுவோம். மணவாளன் என்று சொல்லி நாம் கூப்பிடுகிற போது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறவராக. ஜனம் அல்ல என்று சொன்ன அதே வாய் சொல்லிச்சு, இது என் ஜனம் என்று சொல்லிச்சு. இறங்க மாட்டேன் என்று சொன்ன அதே வாய் சொல்லிச்சு, நான் இறங்குவேன் என்று சொல்லிச்சு. தேவன் உங்களிடத்தில் இன்னைக்கு எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதான். 2 விஷயம் தேவை. தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதும் தேவை, தேவன் மீது அன்பு என்பதும் தேவை. ஓசியாவனுடைய மனைவியும் ஓசியாவும் தேவனுடைய தீர்மானத்தின்படி திருமணம் எல்லாம் செய்துக்கிட்டாங்க. ஆனா அங்க என்ன இல்லாம போச்சு? தேவ அன்பு இல்லாம போச்சு. அதை இழந்து போனபடினால் மறுபடியும் விட்டு வந்த பாவத்தை நோக்கி போனார்கள். ஆனால் எப்பொழுது தேவ அன்பு அந்த ஸ்திரீனிடத்தில் கடந்து வந்ததோ அப்பவே அந்த வீட்டுக்கு என்ன வர ஆரம்பிச்சு? ஆசீர்வாதம் வர ஆரம்பித்து. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் வருதுன்னா ஒன்று உங்க கணவன் அல்லது அந்த மனைவி. வீடை கட்டாம நீங்க இடிச்சு போட்டுட்டே இருக்கிறீங்க. நீங்கள் தேவன் மீது அன்பை வைத்து வீடை கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவ அன்பு இருக்கிறதா, தேவ தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதாங்கிறத அறிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். ஏசாய்க்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு தெரியும்ல, என்ன பேர் வச்சாரு? இதே மாதிரி தான் ஒரு பேர் வச்சார். வாசிங்க ஏசாயாவுடைய புத்தகம் 8வது அதிகாரம். நான் தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்தபோது அவர் கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது யாவா என்னை நோக்கி மாகேர் சாலால் அஸ்பாஸ் என்னும் பேர் அவனுக்கு இடு. இது ஒரு பெரிய கதை. இந்த பேரை ஏன் போட்டாரு ஒரு நாள் நம்ம பார்க்கணும். தீர்க்கதரிசிகள் பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு உன் பிள்ளைக்கு அந்த பேரவை இந்த பேரவை சாவடிக்கிறது. ஆனால் அவன் கேள்வி கேட்காம வைப்பான் தெரியும்ல. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வைக்கிற பேர் தெரியும்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வைக்கிற பேர் தெரியும்ல. நமக்கு யாரை பிடிக்குமோ வைக்கிற திருசா வைடா, எவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? 9 தாரா, நீ 10 தாரான்னு வை. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகி போயிருதுன்னா, நமக்கு ஒரு ஆசை. அவன் நல்லா ஆடுறா, என்ன துணி போட்டிருக்கா, 2 பிட்டு போடு, என் பிள்ளைக்கு போடு. சின்ன பிள்ளைக்கு போடுறதுல தப்பு இல்லை ப்ரோ, அப்படிதானே? உன் பிள்ளை அப்படியே தான் வளரும் இல்லையா? அப்படி தான் வளரும். அதே கலாச்சாரத்தோடு தான் என்ன செய்யும்? வளர்ந்து வரும். இன்றைக்குள்ள பிள்ளைங்கள்லாம் தெரியல, படிக்க அனுப்பக்கூடிய பிள்ளைகள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடாது, இன்ஸ்டாகிராமில் போடும். காரணம் என்ன தெரியுமா? அந்த அரைகுறை ஆடையை இன்ஸ்டாவில் தெரிவிச்சுட்டு ஊருக்கு வரும்போது சேரீ கட்டிக்கும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பெற்றோரை பொறுத்த மட்டும் என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி பயங்கர படிப்பு. ஆனால் என்ன இருக்கு? வேறு விதமான ஒரு வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இது இருக்கு. இப்போ நம்ம பிள்ளைகள் இந்த பாவங்கள்லேருந்து தேவன் தான் காப்பாற்ற முடியுமே தவிர நீங்கள் கூடயே போயிட முடியாது, அது உண்மை. அப்போ எதை வச்சு படிக்கணும்? வசனம் அவர்களை காக்கணும். அப்போ உள்ள வசனம் இருக்கணும். அதுதான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வசனத்தை படிக்க வைங்க, வசனத்தை படிக்க வைங்கன்னு சொல்றது. இப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதம். அதை எப்படி நம்ம வளர்த்து எடுக்கணும்? தேவனுக்கு ஏற்றவர்களாக தேவனுடைய தீர்மானத்தின்படி அதை வளர்த்து எடுக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்குது. அதுக்கு இப்படிலாம் பேரை வச்சு அது வளர்ந்துருமா? அப்போ தேவன் கொடுக்கக்கூடிய தீர்மானத்தின்படி ஒரு பேர், தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளையின்படி கற்பனையின்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் அது கற்புள்ள கன்னிகையாக தேவ சமூகத்தில் என்ன செய்யும்? அது வளர்ந்து வந்து நிற்கும். பாருங்க, நம்ம எசேக்கியலை பற்றி மட்டும் பார்த்துட்டு நிறைவு பெற்றோம். எசேக்கியல் அப்படிங்கிறக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். நம்ம இப்போ யாரெல்லாம் பார்த்தோம்? ஓசியாவை பார்த்தோம், ஏசாயை பார்த்தோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணிடுறாரு? ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு. எசேக்கியல் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். எசேக்கியலுடைய வாழ்க்கையில் தேவன் இதே மாதிரி ஒரு தீர்மானத்தை கொடுத்தார். என்ன தீர்மானத்தை கொடுத்தார்? ஓசியாவை கூப்பிட்டோன்னா இப்போ இவர் வேசியை திருமணம் செய்யன்னு சொன்ன மாதிரி இவனை கூப்பிட்டோன்னா என்ன சொன்னார்? நான் உன்னை இஸ்ரவேல் ஜனத்துக்கு தீர்க்கதரிசியாக வைப்பேன், நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க போகிறது இல்லைன்ட்டார். சந்தோஷம். அடுத்து என்ன தெரியுமா பண்ணார்? அவனை கூப்பிட்டு
இனிமேல் நீ எப்படி படுக்கணும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன். எசேக்கியேலுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 4-5 வாசிங்க. நீ உன் இடது பக்கமாய் ஒருங்களித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒருங்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவருடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டா, ஒரு தேவ மனுஷனை கூப்பிட்டா என்ன சொல்லணும்? போடா, நல்லா சாப்பிட்றா, சந்தோஷமா இருடா. காகத்துக்கு காலில் என்ன வரும்? சாப்பாடு வரும், வாங்கி சாப்பிடு, சந்தோஷமா இருந்து எலியாவை போல சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும். இருக்கிற இடத்துல காக்கா ஒன்று வந்து பரிமாறினா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும் இல்லையா? என்ன பண்ணிட்டாரு? நைட்டு தூங்குவியாடா? ஆமா தூங்குவேன். இனி என்ன பண்ணு? வரக்கூடிய 390 நாட்கள் இடது பக்கமாக நீ தூங்க வேண்டும். ரொம்ப கஷ்டம் இல்லையா? அடுத்து அதோட முடிச்சுக்கல, அடுத்து வரக்கூடிய 40 நாட்கள் நீ என்ன பண்ணா? வலது பக்கமாக திரும்ப வேண்டும். வலது பக்கமா 40 நாள் தூங்கிக்க. 390 நாள் எப்படி தூங்கு? இடது பக்கமா தூங்கு. நீ இடது பக்கமா தூங்குறது யாருக்கு வேண்டி? இஸ்ரவேல் ஜனத்துக்கு வேண்டி. நீ வலது பக்கமா தூங்குறது யாருக்கு வேண்டி? யூத ஜனத்துக்கு வேண்டி. அப்ப 2 ராஜ்யமா பிரிஞ்சிருந்து இல்ல? இந்த ராஜ்யத்துக்கு வேண்டி ஒரு 390 நாள், இந்த ராஜ்யத்துக்கு வேண்டி ஒரு 40 நாள். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் வருஷத்தை குறிக்கிறது. ஜனம் 40 வருஷம் அடிமைப்பட்டு போச்சு. அதனால 40 நாள் என்ன பண்ணு? இந்த பக்கம் திரும்பிப்படு, இந்த பக்கம் திரும்பிப்படு. இப்பவே நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும். இப்பதான் கூப்பிட்டுருக்காரு, கூப்பிடும் போதே தூக்கம் எப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படியே முழிச்சுட்டு அடுத்து என்ன தெய்வமே பண்ணணும் அப்படின்னு கேட்டா 9வது வசனத்தை வாசிங்க. நீ கோதுமையும் வார்கோதுமையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் திணையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருங்களித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு, எதுல செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு மனுஷனை படுத்துற பாடு இருக்கு இல்லையா? விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட முடியாது. தேவ சமூகத்தில் வர்றது உங்க விருப்பப்படி தூங்க முடியாது, உங்க விருப்பப்படி சாப்பிட முடியாது. சாப்பிட்றது கோதுமை எடுத்துக்க, வார் கோதுமை எடுத்துக்க, பயிரை எடுத்துக்க, திணையை எடுத்துக்க, கம்பை எடுத்துக்க, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்பத்தை சுடு. இப்போ கேட்க நல்லா இருக்கும். இதெல்லாம் நாளைக்கு வீட்டில் சுடணும், சுட்டு அதை சாப்பிடணும். அப்போ எப்படி இருக்கும்னு தெரியும். அப்பத்தை சாப்பிட்டாச்சு. அப்பத்தையும் சௌரியத்துக்கெல்லாம் சாப்பிட முடியாது. நான் எவ்வளவு சொல்றேனோ 20 சேக்கல் அளவுக்கு சாப்பிட்டுக்கொண்டார். 11வது வசனம், தண்ணி எவ்வளவு குடிக்கணுங்கிறது. தண்ணி இவ்வளவு தாண்டா குடிக்கணும், சாப்பிட்றது இவ்வளவுதான் சாப்பிடணும். சரி, இப்போ இதுல எல்லாம் ட்விஸ்ட் இல்லை. இங்க 12வது வசனத்தை வாசிங்க, 12லேருந்து 15. அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வறட்சிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று யார் சொல்லுகிறார்? அப்பொழுது நான் யாவாகிய ஆண்டவரே, இதோ உங்களுக்கு அந்த ஆள் அப்படியே நிப்பாட்டுங்க, நான் இப்போ சொல்லிடுறேன். பாருங்க, தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷன் டாய்லெட் போவான்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வச்சு தான் நீ என்ன பண்ணுவான்? சாப்பாடையே செய்யணும்ட்டார். கடுப்பாயிட்டான். இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாது இல்லையா? இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிடு. அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு மனுஷன் எல்லாம் கழிவு போயிருப்பான். அந்த கழிவெல்லாம் எடுத்துட்டு வந்து நீ என்ன பண்ணு? காய போட்டு எடுத்து அதை வச்சு என்ன பண்ணு? கொளுத்தி வை. அவன் கண்ணு முன்னாடி எல்லாம் கடுப்பாயிட்டான். இது முடியாது. வாசிங்க, அது வாசிங்க. அதற்கு ஒத்தபடி இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டு உள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று யாவா சொன்னார். அப்பொழுது நான் யாவாகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை, தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை, அருவருப்பான இறைச்சி என் வாய்க்குள் பட்டதும் இல்லை என்றேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வறட்சிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன், அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக. என்ன விஷயம்னா, கடுப்பாய் போயிட்டு சின்ன வயசுல செத்து போனது, தானா செத்துருக்கோம்ல, அதை கூட தின்னதில்லை. பார்த்தா என்னது? அடிச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவார் தலைவர். தேவன் ஊழியத்துக்கு கூப்பிட முன்னாடி எப்படி இருந்திருக்கு வாழ்க்கை? ஓடுறதை இங்கேருந்து வேட்டையாடி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு தான் பழக்கம். செத்து போனதை சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அப்படி இருந்தவன் யாரோட பையன் தெரியுமா? பாஸ்டரோட பையன் இல்லையா? எல்லா பாஸ்டரோட பையனும் என்ன பார்க்கக்கூடாது, எல்லா பாஸ்டர் பையனும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லக்கூடாது நீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா நீங்க? பல பல கோடிக்கு அதிபதியான பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள சொல்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி நல்ல பாஸ்டரோட பையன், எப்படி நம்ம பாஸ்டர் மாதிரி இல்லை, பணம் வாங்க தெரிஞ்ச பாஸ்டரோட பையன் இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருப்பாப்புல? ஒரு மாதிரி காசெல்லாம் வாங்கி, என்னடா அவன் அப்படி பேசுறான்னு எதிர்பார்க்க கூடாது
இல்லையா? உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், நீங்க காசு கொடுத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனா நம்ம சொல்ல மாட்டோம், என்ன பண்ணுவோம், தேவனுக்கு காணிக்கை கொடுங்கன்னு பிரசங்கம் பண்ண மாட்டோம். அது நல்லதுதான். ஆனா இன்னும் சில சபைகளில் போனீங்கன்னா எப்படி இருக்கு, நான் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன். எப்படி தெரியுமா, ஏய் காசு இருக்கிறதெல்லாம் போடு, கையில் காசு இல்லையா, கழுத்தில் காதில் இருக்கிறத தூக்கி போடு, கையிலையும் கழுத்துலையும் இல்லையா, நீயே உள்ளவளு. உண்மையாக இருக்கு, இப்படி இருக்கு, காணல் இருக்கு. இனிமேல் பாஸ்டர்ஸ் எல்லாம் பைக்கு காரில் வருவாங்கன்னு எதிர்பார்க்காத, நாங்கள் ஃப்ளைட்டில் தான் வருவோம் இருக்கு. கடைசியில் ஃப்ளைட்டில் போனது எங்கே போனோம் தெரியுமா, ஜெயிலில் போயிட்டோம். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சொல்கிறேன், இப்படி தான் இருக்குது. ஊழியங்கள் என்பது பணத்தை வாங்குவதுக்கு எப்படி அப்படிங்கக்கூடியதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால தான் இன்னைக்கு சினிமா எடுத்து நம்மளை போட்டு நாரடிக்கிறான். பணம் ரொம்ப முக்கியமாக போயிருது இல்லையா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தனை சேரில் உட்கார வச்சு, இந்த சேரில் உட்காந்திங்கன்னா விடுதலை. ஒரு சபையில் சேரில் உட்காந்திங்கன்னா விடுதலை. வரிசை அடிக்கிறான் அந்த சேரில் உட்காரக்கு. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, உட்கார்ற இடத்துல சேரில் உட்காந்து துள்ளி குச்சி கீழே விடுறான். அதுக்கு எதுக்கு நீ லைனில் என்ன வர போனேன்? அங்கே போய் சேரில் உட்காந்து திருப்பி ஸ்டேஜ்லேருந்து கீழே குதிக்கிறது. ஒருத்தன் குதிச்சுட்டா இல்லை, இப்போ நம்ம குதிக்கலாம். மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆவியை பெற்றுக்கொண்டோம்னா பெய் நின்றுட்டு குதிக்கணும், ஒவ்வொருத்தன் குதிக்கிறது. அதை வீடியோ எடுத்து பைத்தியக்கார கூட்டம். பக்கத்தில் கடவுளை மட்டும் யோசிங்க, தேவன் யோசிப்பார். இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, சத்தியமாக சம்மந்தம் இல்லை. அப்படிதானே? சேருக்கு அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு இப்படிலாம் முடியும். சீடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வானத்திலிருந்து சீடியை கொண்டு வந்தவர். சீடியை தொட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? தேவன்லாம் இவங்களாம் எழுதி வச்சிருப்பாரு, நீ செத்துட்டு வா ராசா உனக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்படிதானே? அதே சீடியை பாறை மாதிரி செஞ்சு தூக்க விடணும், நடரா அப்படின்ட்டு, தூக்கிட்டு நடரா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் மாய்மாலங்களை பண்ணி சீடி வாங்கக்கு ஒரு கூட்டம் இல்லையா? இப்போ தேவ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியங்கிறது அவ்வளோ ஈஸியானது இல்லை. இப்போ நல்லா வாழ்ந்தவங்க அவனை கொண்டு போய் என்ன தெரியுமா பண்ணாரு, போடா போயிட்டு மனுஷனுடைய கழிவெல்லாம் பொறுக்கிட்டு வா, வந்து அதை என்ன பண்ண போட்டு சரி இவன் முடியாதுன்னு கதறணுன்னு ஆஃபர் கொடுத்துட்டாரு. சரி வேணாம், மனுஷ சாணி வேண்டாம், நீ மாட்டுச்சாணி எடுன்ட்டு இல்லையா? ஊழியம் வாங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சுகபோகமாக இருக்கக்கூடியது இல்லை. எத்தனை பேர் நம்ம ஊழியத்துக்கு வருவோம்னு சொன்னவன் எல்லாரையும் நோட் பண்ணி வச்சிருப்பார் ராசா. எல்லாரையுமே தேவ சமூகத்தில் வார்த்தையை விட்டுட்டோன்னா முடிஞ்சு போச்சு. எதை செஞ்சாலும் உருப்பட மாட்டேன், திருப்பி வந்து ஊழியம் செஞ்சே ஆகணும் இல்லையா? 1000 தொழிலை பண்ணுங்க, 5 பைசா லாபம் வராது. திருப்பி திருப்பி அடிப்பார், அடித்து கொண்டு வந்து ஒன்றும் இல்லாத நிலைமையில் ஆக்கி சிந்திக்க வைப்பார். இப்போ வேற வழி இல்லாமல் ஊழியம் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். மொத்தமாக தேவ சமூகத்தில் எப்போ சரண்டர் ஆகுறீங்களோ அப்போ தான் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரேன்னு சொன்ன யாராக இருந்தாலும் சரி, ஊழியத்தை நிறைவேற்றலாம் என் தேவன் என்ன பண்ணுவார், அதை கணக்கு கேட்குறவராக இருப்பார். ஆனால் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஊழியம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எப்போ சொன்னீங்களோ அப்போ பிசாசு வந்துடுவான், முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவான். ஊழியம் செய்கிறதுக்கு தகுதிகள் முக்கியம். என்ன தகுதி? எல்லாவற்றையும் சகிக்க தெரியணும் இல்லையா? எப்படி சகிக்கணும்? தேவன் எப்படி வழி நடத்தினாலும் சொன்ன என்ன சொன்னாரு, ஓசியாட்ட போய் வேசிய திருமணம் பண்ணாப்புல இப்படி தான் படுக்கணும், இப்படி படு, இப்படி சாப்பிடு இல்லையா? இதை வச்சு தான் நீ அடசுடணும், பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? வாசிக்கலாம். அதே மாதிரி 5வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. பின்னும் அவர் மனுபுத்திரனே, சவரகன் கத்தியாகிய கற்களான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நெருக்கும் தரசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். 1/3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிற போது நகரத்தின் நடுவே அக்னியால் சுட்டரித்து 1/3 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். பாருங்க, அவர் அப்படியே சும்மா விடுற மாதிரி இல்லை. என்ன சொன்னாரு? சவரன் கத்தியாகிய கற்கான கத்தியை வாங்கி. என்ன வாங்கணுமா? ஒரு கற்கான கத்தி. நான் பார்பர் ஷாப்பில் போகிறேன், முடியாது, பெரிய கத்தியே வாங்க. கத்தியை எடுத்து முடிய வெட்டினா எவ்வளோ தெரியும் இல்லை? நீ நினைக்கிற மாதிரி நம்மளே நம்ம முடிய வெட்டுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இல்லையா? தாடியை பிடிச்சி வெட்டணும். இப்போ சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா தேவன் என்ன சொன்னார்? தாடி முடியெல்லாம் எடுக்க சொன்னார். அப்போ எல்லாம் முளைக்கையோட தான் தெரியணும், அப்படி சொல்லலை அவர் சரியா? நாளிலேருந்து அப்போ பாஸ்டர் போய் என்ன பண்ணிடணும், தாடி எடுத்துகிட்டு வந்தோம். தாடி சரியில்லை, தாடியை தூக்குங்க தேவனே சொல்லிட்டார். ஏசாயிட்ட தாடி எடுக்க சொன்னாரா? இவன்ட்டு தாடியை சேவ் பண்ணலாம் சொல்லல. என்ன பண்ணார்? மாப்பெரிய கத்தி எடுத்து இங்கே வச்சு இப்படி யாரு, இங்கே வச்சு இப்படி யாரு, எல்லாத்தையும் அறுத்து என்ன பண்ணணும், 3 பங்கு. அதில் ஒரு பங்கு எடுத்து என்ன பண்ணு, சுட்டரி. இன்னொரு பங்கு எடுத்து அக்னியில் போடு. இன்னொரு பங்கு எடுத்து காற்றில் விடு. நீங்கள் ஒன்று புரியுங்களேன், இதுக்கு யார் பெட்ரு தெரியுமா? யார் பெட்ரு? நோவா பரவாயில்ல. ஏன்? ஒரு பேழையை கட்டினா ஒருக்கா திட்டிட்டு போயிடுவானுங்க. இவன் நிலைமை யோசித்து பாருங்களேன். இவன் இடது பக்கமாகவே படுத்து கிடப்பான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இவன் மறியாமல் இருக்க கயிறு கொண்டு கட்டி வச்சார். வாசிங்க அதோட 8வது வசனம், 4:8 வாசிங்க.
4:8. இதோ நீ இதோ அதை நீ முற்றுகை அதை போடும் முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்ற மட்டும் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். புரியுதா உங்களுக்கு? அவன் உறக்கத்தை நீங்க யோசித்து பாருங்க. கயரை கட்டி இந்த பக்கம் தான் போ, முடிஞ்சு. இப்போ இவன் இப்படி கயறு கட்டி அந்த பக்கம் படுத்துருக்கும் பார்க்குறவன் என்ன யோசிப்பான்? இவன் சாப்பிட்ற சாப்பாடு என்ன யோசிப்பான்? மாட்டுச்சாணி பின்னாடி திரியும் போது என்ன யோசித்திருந்திருப்பான் இல்லையா? அவன் நிலைமையை நீங்க பார்க்கணும். ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துறாருன்னு பாருங்க. இறுதியாக என்ன பண்ணியாச்சு? நம்ம வாஸ்து 5ஆம் அதிகாரத்தின்படி தலை முடி எல்லாம் வெட்டி கிட்டி கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஆயாச்சு. இப்ப சொல்றாரு தகுதியானவன். சூப்பர். அதோட முடிச்சுக்கல. வாசிங்க 24ஆவது அதிகாரம் 15 to 17 வரைக்கும் வாசிங்க. பின்னும் யாவுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு, இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சிகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவா என்றார். புரியுதுல உங்களுக்கு? இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி ஒரு அருமையான வார்த்தையை சொல்ற. என்ன சொன்னா தெரியுமா? நீ நேசிக்கக்கூடிய உன் பொண்டாட்டி என்ன பண்ணிடுவா? செத்து போயிடுவா. தேவன் கொடுக்குற வார்த்தை. அவ செத்து போயிடுவா. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? எவ்வளவு வடிச்சாலும் அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. வேற ஆப்ஷன் இல்லை. எவ்வளவு வடிச்சாலும் அழக்கூடாது. அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு ஆள் செத்துட்டு அங்கே சாப்பாடு போடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து இப்பவும் போடுறாங்களே, உடனே போடுவாங்க. அப்படி போடுவாங்களா? சரி, மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உடனே போடுவாங்க. அந்த சாப்பாடை நீ சாப்பிடக்கூடாது. நீ என்ன பண்ணுவேன்னா பெருமூச்சு விட்டுக்க, அழக்கூடாது, பெருமூச்சு விட்டுக்க, தாடியை மூடக்கூடாது. ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்தி ஊழியத்துக்கு அழைக்கிறவர் தான் தேவன். இன்னைக்கு ஊழியம் என்பது அவ்வளவு ஈஸியாக போயிடுச்சு. அது ஊழியமே இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் தேவனை செய்ய முடியும். இது அவர்களுக்கான ஊழியம் இல்லை. தேவன் உங்களையும் இப்படிப்பட்ட பாதையில் தான் நடத்துவார். எப்படி? இவ்வளவு கஷ்டமான வழிகளை தாண்டி வருகிற போது தான் தேவன் உங்களை வழி நடத்துறாருன்னு அர்த்தம். நீங்கள் செய்கிற ஊழியம் ஈஸியாக இருந்துச்சுன்னா, நம்ம நினைக்கிற 4 பிள்ளைங்களை உட்கார வச்சு சண்டே கிளாஸ் எடுத்துட்டா ஊழியம், அதெல்லாம் ஊழியம்னா இவங்க செஞ்சதெல்லாம் என்னது இல்லையா? அப்போ நீங்கள் இறங்கி புறப்பட்டு 10 பேர் கெட்டவாதான் இருப்பான், 10 பேர் திட்டுவான். யாசுவா நாமத்தை சொல்லும் போது வாங்க பிரதர், சூப்பர் பிரதர்னா சொல்லுவான். அப்படி இல்லை இல்லையா? 4 பேர் திட்டுவான். அதை கேட்க தெரியணும், அதற்கான பொறுமை இருக்கணும். அதுக்காக இறங்கி புறப்படணும், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். ஊழியம் செய்வது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, என் மீது விழுந்த கடமை என்பதற்காக இல்லையா? எசேக்கியேல் அனுப்பும் போதே சொன்னா, கலக விட்டார், கேட்டாலும் சரி கேட்காமல் போனாலும் சரி, நீ கலகக்காரன் ஆகாமல் இருக்க இதை பிரசங்கி. அவ்வளவுதான். உங்க வேலை கொண்டு போய் ஒரு 30,000 ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அதை தேவன் பார்த்துப்பார். அவருக்கு எவ்வளவு தேவைங்கிறதே கணக்கில் உண்டு, அது உலகத்தில் உண்டு இல்லையா? அந்த ஊழியத்தெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம். உங்கள் வேலை என்னன்னா 10 பேர்கிட்ட போய் தேவனுடைய நாமத்தை பிரசங்கிப்பது, அதற்காக நீங்கள் அடிக்கப்படுவது, அதற்காக நீங்கள் துன்புறுத்தப்படுவது தான். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய தீர்மானத்தை அறிந்து தேவன் மீது அன்பு வைத்தால் தேவன் சகலத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கு. ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொன்னார் சொல்லுங்க? நான் உனக்கு பிள்ளைய கொடுப்பேன்ட்டார். பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்ன என்ன நடந்துச்சு? தேவன் தன்னுடைய தீர்மானத்தை சொன்னார். அவன்கிட்ட தேவ அன்பு அப்போ இல்லை. அவன் என்ன பண்ணான்? பொண்டாட்டி மேலே ஒரு அன்பு இருந்துச்சு. அப்போ அவ சொன்ன, அண்ணா பாரு நம்ம வேலைக்காரி இருக்கா இல்ல, அங்கே போ. தேவன் என்ன சொன்னார்? இது என் தீர்மானமும் அல்ல, என்னும் மீது உள்ள அன்பும் இல்லை. அப்புறம் மறுபடி விசுவாசம்னு ஒன்று வந்துச்சு. அவன் தேவ சமூகத்தில் என்ன பண்ணான்? காத்திருக்க ஆரம்பித்தான். அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்போ தேவ தீர்மானத்தை அறிந்து, உங்க தீர்மானம் இல்லை, ஆபிரகாம் தன் தீர்மானத்தோடு போனபடினால் என்னாச்சு நடந்துச்சு? அது என்ன வாங்கி கொடுக்கல, இது உன்னுடைய புத்திரன் அல்ல, இவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரமும் அல்ல, நான் சொன்ன பிள்ளை பிறக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுட்டார். வருஷ கணக்கில் காத்திருந்து விசுவாசம் வார வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. ஆபிரகாமுக்கே அந்த நிலைமை. விசுவாசிகளின் தகப்பன் என்று சொன்ன ஆபிரகாமுக்கே அந்த நிலைமை. உன்னிடத்தில் விசுவாசம் வருகிற வரைக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போறதில்லை. தேவ தீர்மானத்தை நீ நடப்பிக்கிற வரைக்கும் அவர் உன்னை என்ன பண்றதில்ல? ஆசீர்வதிக்க போறது இல்லை. யோசேப்புனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தீர்மானம் இருந்துச்சு. தேவ அன்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தருணமும் அவனை செக் பண்ணார். எங்க போட்டாரு? பொட்டக்குள்ள போட்டாரு, சிறைச்சாலையில் போட்டாரு. எல்லா இடத்திலும் தேவ அன்பு இருந்தபடியினால் அவன் அப்படியே தூக்கி ராஜாவாக்குனார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை எளிதில் தரமாட்டாரு. தீர்மானம் இருக்கா, தேவ அன்பு இருக்கான்னு பார்ப்பாரு. தீர்மானம் மாறி போனாலும் ஆபிரகாமை போல காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆபிரகாம் அப்புறம் படிச்சுக்கிட்டான் தெரியும்ல, பிள்ளையை கொண்டு பலியிடு. என்ன பண்ணா? ஒன்னும் யோசிக்கல, மனைவிட்ட கேட்கல,
கொண்டு போயிட்டே இருந்தான். அவனுக்கு தெரியும் தேவ தீர்மானத்தை நிறைவேற்றினால் தேவன் ஆசீர்வதிப்பார். கொண்டு போய் அப்படியே வெட்டுறதுக்கு போகும்போது தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. போதும் போதும் அந்த ஆடத்துக்கு வெட்டிட்டு போ அப்படின்ட்டு இல்லையா? அவருக்கு தேவை ஆடை வெட்டுறது தான். ஆனால் உன்கிட்ட கையில் இருக்கக்கூடிய பொருளை விட நீ தேவனை நேசிக்கிறாயா அப்படின்னு பார்ப்பார். உன் பிள்ளையை விட, உன் புருஷனை விட, உன் வாழ்க்கையை விட, பணத்தை விட நீ தேவனை நேசிக்கிறாய் என்பதை பார்ப்பதற்கு ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு பரீட்சை வைப்பார். இறுதி வரைக்கும் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது எளிதல்ல. வாசித்த அதே வசனத்தை வாசிங்க. ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் உங்களுக்கு நடத்தி தருவார். எப்போது? அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்படுகிற போது. ஆபிரகாம் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டான். ஆனால் தீர்மானத்தை நிறைவேற்றல, ஆசீர்வாதம் தள்ளி போச்சு. அதே தீர்மானத்தின்படி நடக்க ஆரம்பித்தான், ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. யெகூ தீர்மானத்தின்படி எல்லாரையும் கொண்டு குவித்தான். தேவன் சொன்ன எல்லாரையும் கொன்னான். ஆனால் அவனுடைய தேவ அன்பில்ல, விக்கிரகத்தின் பின்னதாக போனான், இவ்வுலகத்தின் பின்னதாக போனான். அதன் மூலமாக அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு தீர்மானம் மட்டுமல்ல, தேவ அன்பு முக்கியம். ஆசீர்வாதத்திற்கு தேவ அன்பு மட்டுமல்ல, தீர்மானத்தை நடப்பிப்பது முக்கியம். இங்க நிறைய பேருக்கு யாஷோவை பிடிக்கும். ஆமா பிடிக்கும். தேவ அன்பு இருக்கு, ஆமா இருக்கு. ஆனா என்ன பண்றது இல்ல? அதை நடப்பிக்கிறது இல்ல. தீர்மானத்தை நடப்பிக்கிறது இல்ல. ஆனபடினால் ஆசீர்வாதம் இல்ல. நிறைய பேர் கற்பனையின்படி வாழ முயற்சிக்கிறோம், ஆனால் தேவ அன்பு இல்ல. இந்த உலகத்தின் மீது அன்பு இருக்கிறது, அதனால் ஆசீர்வாதத்தை நழுவ விட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஒரு யோசேப்பை போல நீங்கள் தேவ சமூகத்தில் தேவ தீர்மானத்தை அறிந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் விழித்திருந்து காத்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஊழியத்தையும் தீர்மானத்தையும் கற்பனையும் கட்டளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் பிரயாணப்பட்டுட்டேன், எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டேன், ஆனால் கண்டுகுட்டியை உருவாக்கிட்டேனா என்னுடைய வாழ்க்கையில் அழிவுதான். நான் புறப்பட்டுட்டேன், நான் வந்துட்டேன், ஆனால் சீனான் மலையில ஏறி தேவ சமூகத்தில் காத்திருந்தால் தேவன் எனக்கு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேறு ஆவியுடையவராக என்னை வழி நடத்தும் அப்பா என்று சொல்லி, யெகோவா நாமத்திற்கு என்று சொல்லி என்னை வேறு தெரியும் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.